ஒரு பணக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நாய் வாங்கினாராம். நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போகும்போது அவர் வழியில் வந்து ஒரு ஆறு வந்திருக்கு. ஆற்றுல ஆழம் கம்மியாக இருந்ததுனால அவரும் ஆற்றுல அந்த ஆழம் கம்மியாக இருந்த இடமா பார்த்து நடந்து மறுகரைக்கு போயிட்டாரு. நாய் மட்டும் அந்த கரையிலேயே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்ததான். உடனே இவர் வா அப்படின்னு சொன்னது அந்த நாய் அப்படின்னு முழிச்சிட்டு அந்த கரையில் நிற்க பார்த்து அதட்டி வா அப்படின்னு சொன்னதும் குடுகுடுன்னு அந்த நாயும் தண்ணி மேலே ஓடி வந்துச்சான். பணக்காரரால் ஒன்றும் தன்னோட கண்ணையே நம்ப முடியலை. உடனே அவர் மறுபடியும் அந்த ஆற்றை கடந்து மறுகரையில் போய் நின்றுக்கிட்டு திருப்பி வான்னு சொன்னதும் அந்த நாய் மறுபடி ஆற்றுல தண்ணி மேலே குடுகுடுன்னு ஓடி வந்துதான். பணக்காரருக்கு தலை கால் புரியல. ஐயோ, தண்ணி மேலே நடக்கக்கூடிய அபார சக்தி வாய்ந்த ஒரு நாயை நாம் வாங்கியிருக்கோமே, ஐயோ இதை நாம் யார்கிட்டையாவது காட்டணுமே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸோ உடனே தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு அவரோட அடுத்த நாள் வந்து வாக்கிங் போயிருக்காரு. திருப்பி அதே இடம் அதே ஆறு ஆற்றை கடந்து இவர் அந்த கரைக்கு போயிட்டு நாயை கூப்பிட்டா நாயும் வந்து அதே போல் தண்ணியில் குடுகுடுன்னு ஓடி வந்துச்சான். இவர் பெருமையாக தன்னோட நண்பரை பார்த்தா நண்பர் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. பணக்காரருக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு வாக்கிங்கில் திரும்பி போகும்போது மறுபடியும் அந்த ஆற்றை கடந்து போனாங்க. மறுபடியும் அந்த நாய் பக்கத்தில் தண்ணி மேலே நடந்துக்கிட்டே ஓடி வந்தது. அதை பார்த்தும் நண்பர் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். நண்பரை பார்த்து கேட்டார், ஏன்பா நீ என் நாய் எப்படி ஆற்ற கடந்துச்சுன்னு பார்த்தே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு தர்ம சங்கடத்தோடு அந்த நண்பர் சொன்னாராம், நானே உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தவிச்சிட்டு இருந்தேன். தப்பாக எடுத்துக்காத. எவ்வளோ பணம் இருந்தேன் என்ன பயன்? எல்லா பிராணிகளும் நல்லா நீந்தும், பிறந்ததுலேருந்து நல்லாவே நீந்தும். நீ இவ்வளோ பணம் கொடுத்து போயும் நீந்த தெரியாத ஒரு நாயை வாங்கியிருக்கியப்பா அப்படின்னு கேட்டாராம். இப்படி தாங்க பல பேர் வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகி பெரிய விஷயங்களை தவற விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கணும். வெல்கம் டு வினா விடை வேட்டை ஜூனியர்ஸ். பெரிய பீடிகையோட இன்றைய முன்னுரையை கொடுத்து நான் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த பில்டப் முன்னுரையில் மட்டும் இல்லை, இந்த செமிஃபைனல்ஸுக்கும் சேர்த்து தான். இது எங்களுடைய அரையிறுதி கட்டம், அதாவது 3rd செமிஃபைனல். இதுக்கு முன்னாடி 2 செமிஃபைனல்ஸில் 6 டீம்ஸும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு ரவுண்ட் ராபின் முறையில் சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி சந்திக்காத 2 டீம்ஸ் வந்து மறுபடியும் இன்னொரு 2 டீம்ஸை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி இந்த டீம்ஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு தான் இந்த 6 டீம்ஸில் எந்த 4 டீம் ஃபைனல்ஸ்க்கு ப்ராக்ரெஸ் ஆகிறாங்கன்னு நம்ம முடிவு பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த 3வது செமிஃபைனலில் கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை மனசில் தாங்கிட்டு வந்திருக்கிற 4 பாசிட்டிவ் டீம்ஸை இப்போ பார்க்கலாம். முதல் அணியா இங்கே உட்காந்துருக்கிறது மகரிஷி வித்யா மந்திர், சென்னை. இந்த செமிஃபைனலுக்கு எத்தனை பாயிண்டோட வந்திருக்கீங்க? 30. இன்னைக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமே? எத்தனை நேரம்? ஆவரேஜ் ஆஃப் 90 and 70 ஒரு 80 வரைக்கும் வந்தா. ஒரு 80 இருந்தால் 70க்கு மேலே எப்படியா எடுத்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? நோ ஸ்ட்ராட்டஜி இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்படி பின்றாங்களே. கரெக்ட், ஒரு ஓப்பன் மைண்டோடு இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். மகாத்மா பாபா பில்டிங் மதுரை நமது 2வது அணி. நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த மேடைக்கு எத்தனை பாயிண்ட்ஸோட வந்திருக்கீங்க? 25 மதிப்பெண்களோடு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அதிக போராடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? ட்ரை அவர் பெஸ்ட். சரி, 3வது என்னுடைய ஃபேவரட் அணி செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரியிலேருந்து ஜெயகிருஷ்ணா. உங்களை நான் வந்து போன செமிஃபைனலில் சந்தித்ததுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறேன். போன செமிஃபைனலில் நீங்கள் அழுதுட்டீங்க. இன்னைக்கு நல்லா தைரியத்தை பம்ப் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களா? எஸ். இன்னைக்கு என்ன நடந்தாலும் எதையும் தாங்கும் இதயோட்டத்தோட வரணும். அது கூட ஈஸ்வர் தான் சொல்றான். ஜெயகிருஷ்ணா ஒன்லி ஆன்சர் தான் சொல்லுவீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? பாயிண்ட் கொடுத்தாதான் பதில் சொல்லுவீங்களா? சரி, 4வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறது முதல் செமிஃபைனல் நம்ம சந்திச்ச SBO அணியினர். நீங்கள் என்ன ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி திட்டம் என்ன ஐடியாவில் வந்திருக்கீங்க? ஏன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன? 30 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன இப்போது வாட் இஸ் யுவர் கோல்? Maybe to reach 80.
மேபி டு ரீச் 80 தான். ஓகே, முதல் சுற்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேர்பட பேசு. சுழற்சி முறையில் யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த அணிக்கு கேள்வி ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல் கேள்வி கிளாக் வைஸாக போகும்போது மகரிஷி வித்யாமந்தர் உங்ககிட்ட நான் முதல் கேள்வியை கேட்க போகிறேன். சொல்லுங்கள். வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு எங்கள் ஃப்ரெண்ட் இப்போ வந்து இங்கே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நிறைய பேர். ஸோ வி வாண்ட் டு கிவ் அ ஸ்மால் சர்ப்ரைஸ் டு ஜெயகிருஷ்ணா. ஜெயகிருஷ்ணாக்கா, நீங்கள் அவன் எனக்கே சர்ப்ரைஸாக இருக்கு. என்ன பண்ண போகிறீங்க? வாவ், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? என்னது இது? ஹாப்பி பர்த்டே. And a 1, and a 2, and a 1, 2, 3, 4. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. ஜெயகிருஷ்ணா, நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்ஸ் ரொம்ப. அவங்களுக்கும் சொல்லுங்க, புதியுகத்துக்கு சொல்லுங்க, டீச்சருக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, ஐ ஒன்றுன்னா சொல்லுங்க. ஓகே, நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் வரும்போது ஒருத்தருக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் டியூ டு திஸ் குவிஸ் நாங்கள் எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த 6 டீம் சார்பாக ஸ்மால் கிரீட்டிங்ஸ். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நிஜமாகவே இதை வந்து நானே வந்து இந்த குவிஸ் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா குவிஸஸை போல் இதுவும் ஒரு வினாடி வினா போட்டி, அறிவை தேடி ஒரு பயணம் அப்படின்னு நினச்சி தான் எங்கள் டீம் இதில் களம் இறங்கிச்சு. பட் ஒவ்வொரு முறையும் நாங்களே எதிர்பார்க்காத, இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ். நாங்களே எதிர்பார்க்காத அளவில் அறிவை மட்டும் இல்லாமல் அஃபெக்ஷன், அன்பை, ஒரு விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை, போட்டி மனப்பான்மை, ஆரோக்கியமான ஒரு போட்டி மனப்பான்மை, இப்படி பல விஷயங்களை வந்து இந்த குழந்தைகள் அவங்கள அறியாமலே அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நேர்களாகிய நீங்களும் வந்து எங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டாக அமையும். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் திஸ் ஷோ ஆஸ் மச் as we are enjoying bringing it to you. ஸோ என்னுடைய ஒரு மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு நான் இந்த முதல் ரவுண்டு ஆரம்பிக்கிறேன். நேர்பட பேசு மகரிஷி வித்யாமந்தர், உங்களோட ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய நேரடி கேள்வி இதோ. சமீபத்தில் பெயர் சூட்டப்பட்ட இப்பொருளின் பெயரின் அர்த்தம் பிரேசிலியன், பிரேசிலை சேர்ந்தது அப்படிங்கிறதா இந்த பொருளின் பெயர் அர்த்தம். எந்த பொருள், என்ன பெயர்? இது வந்து பிரசூகா, ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் 2014 அஃபிஷியல் மேட்ச் பால். 2014 ஆண்டு பிரேசிலில் நடக்க போகும் உலக கால்பந்து பந்தயத்திற்கான ஃபுட்பால் அஃபிஷியல் கால்பந்து, அதிகாரப்பூர்வமான கால்பந்து. அந்த கால்பந்துக்கு பேர் பிரசூகா என்பது மிக மிக சரியான நுண்ணியமான பதில். மகாத்மா பாபா பில்டிங் சினிமா பார்ப்பீங்களா? You come up here, Scotty, knowing that you quit detective work, but I wondered whether you'd go back on the job. There's a special favor to me. I want you to follow my wife. I'm afraid some harm may come to her. From whom? Someone dead. நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த உயரத்துலேருந்து கீழே பார்க்குறாரு, அதுதான் முக்கியமான கட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படக்கதையின் முக்கிய அம்சம் என்னென்னா, நீங்கள் பார்த்த ஹீரோவுக்கு உயரம்னாலே பயம். அவரால் உயரமெல்லாம் ஏற முடியாது. அதை பயன்படுத்தி தான் அந்த கதையை அமைச்சிருப்பாங்க. அந்த ஃபோபியாவோட பேரை நான் கேட்கல, படத்தோட பேரை கேட்குறேன். ஆர்கோ. ஆர்கோ. ஆர்கோ என்பது ஒரு கப்பலின் பெயர். ஆர்கோ என்பது தவறான விடை. செயின்ட் பேட்ரிக், question passes to you. சொல்லுங்க. அக்ரோ ஃபிலிம். அக்ரோ ஃபில்மா? அக்ரோ. அக்ரோஃபோபியானா ஃபியர் ஆஃப் ஓப்பன் ஸ்பேசஸ்.
Fear of heights. Agoraphobia-na fear of heights acrophobia-na fear of heights. நீங்கள் அதை பேஸ் பண்ணி படத்தோட பேர் அதுவாக இருக்கும் அப்படின்றீங்களா? நான் அதான் சொன்னேன் ஃபோபியாவை கேட்கலன்னு. எஸ்பிஓஏ சொல்லுங்கள். ஆக்ரோஃபோபியா. ஆக்ரோஃபோபியானா தான் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸு. இல்லை மாரிஜி வித்யா மந்திர் சொல்லுங்கள். Sherlock Holmes and the Bohemian Scandal. ஷெர்லாக் ஹோம்ஸே இல்லவே இல்லை. அது ஆல்ஃப்ரட் ஹிச்காக்கோட படம் நீங்கள் பார்த்தது. பொஹீமியன் ஸ்கேண்டல் அதுவும் இல்லவே இல்லை. அது ஐரீன் ஆட்லர். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சைக்கோ இல்லை. ஆல்ஃப்ரட் ஹிச்காக் எடுத்த மிகப்பெரிய பிரபலமான ஹிட் ஃபில்ம் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். எல்லாரும் ஆக்ரோஃபோபியான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, வெர்டிகோ என்பதுதான் சரியான விடை. வெர்டிகோ, இந்த வெர்டிகோ படத்தை பேஸ் பண்ணி தமிழில் கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க. பரவாயில்ல, இப்போ யாருமே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாததுனால அடுத்த கேள்வியும் மகாத்மா பாபா அன்னைக்கு தான் மறுபடி வருது. உங்களுடைய கேள்வி கவனமாக கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ரஷ்யானா 9, ஃப்ரான்ஸ்னா 12, கனடானா 6, ஆஸ்திரேலியானா 8, இந்தியானா 1. நான் என்ன சொல்கிறேன்? ரஷ்யா 9, பிரான்ஸ் 12, கனடா 6, ஆஸ்திரேலியா 8, இந்தியா 1. எந்த விஷயத்தில்? இல்லை, செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன். சொல்லுங்க ஜெயகிருஷ்ணா, சொல்லுங்க. ஈஸ்வர் சொல்லுங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லை. இந்தியாவுக்கு எத்தனை ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு? இல்லை. எஸ்பிஓஏ ஸ்கூல். டைம் ஜோன்ஸ். என்னப்பா? நம்பர் ஆஃப் டைம் ஜோன்ஸ். அதுதான். ஓகே, டைம் ஜோன்ஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நான் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துருவேன். ஏன்னா அது சரியான விடை. உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவில் 9 டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல சூரியன் உதிக்கும் பொழுது இன்னொரு இடத்துல நல்ல அர்த்தராத்திரியாக இருக்கும். இந்த இடத்துல சன் செட் ஆகுதுன்னா அந்த இடத்துல சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் அவங்களுக்கு 9 தேவைப்படுது. இந்தியாவும் பெரிய ஊர், ஒரு டைம் ஜோன் தான் வச்சுருக்கோம் நாம். அலகாபாத் பக்கத்தில் இருக்கிற மிர்சாப்பூர்லேருந்து தான் நம்ம இப்போ டைம் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ அதை 2 டைம் ஜோனாக மாற்றணுங்கிற. ஆமாம், அஸ்ஸாமுக்குன்னு ஒரு டைம் ஜோன் வேணும், ஈஸ்டர்ன் டைம் ஜோன் ஒன்று அறிமுகப்படுத்தணும்னு இப்போது நியூஸ்லலாம் வந்துட்டுருக்கு. குட் கோயிங். 10 மதிப்பெண்களை நீங்கள் வென்றிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் பதில் சொன்னதுனால அடுத்த கேள்வி மாரிஷி வித்யா மந்திர் உங்களுக்கான வாய்ப்பாக வருது. திரையை பாருங்கள், உங்களுக்கும் ஒரு விஷுவல் காத்துட்ருக்கு. இது இந்தோனேசியாவின் ருப்பையா நோட்டு. இந்த ருப்பையா நோட்டில் நாங்கள் ஒரு இடத்த மறைச்சிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு கடவுளின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது எந்த கடவுள்? இவ்வளோதான். இதான் கேள்வி. கணபதி. விநாயகர் அல்லது கணபதி என்பது சரியான விடை. பார்க்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அவங்க ரூபாய் நோட்டெல்லாம் எல்லாம் 20,000, 1,00,000 அப்படிதான். ரொம்ப கம்மி. ஆமாம், அவங்க ரேட்டு ரொம்ப கம்மி. அதனால அவங்க 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் கிடையாது. அங்கே எல்லாரும் லட்சம் அப்படிதான். பட் அது கணபதியை ரூபாய் நோட்டில் அச்சிட்டு இருக்கும் நாடு என்பது இந்தோனேசியா அப்படிங்கிறது எனக்கும் இன்னைக்கு புது தகவலாக இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் பசங்களா? நான் ஆக்சுவலி ஐம் நியூமிஸ்மேட்டிக். ஸோ நான் இது கலெக்ட் பண்ணுவேன். கலெக்ட் பண்ணுறீங்க. அது லைட்டில் வச்சு பார்த்து எப்போவுமே அடிக்கடி நான் சொல்கிறது இதுதான். குவிஸஸ் எப்போவுமே வெறும்னா புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, நுற்று அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கு பலதரப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த பலதரப்பட்ட விஷயங்களில் ஞானமும் இருக்கும். அதை இப்போ பிரணவ் நிரூபிக்கிறாரு. முதல் சுற்றுக்கு பிறகு ஒவ்வொருத்தர் எடுத்த மதிப்பெண்களை பார்ப்போம். மகரிஷி வித்யா மந்திர் 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மகாத்மா பாபா இன்னும் கணக்கை துவக்கவில்லை. செயின்ட் பேட்ரிக் நீங்களும் இன்னும் உங்கள் கணக்கை துவக்கவில்லை. எஸ்பிஓஏ நீங்கள் 10 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. இந்த 3வது செமிஃபைனலில் 2வது சுற்று. இந்த சுற்றின் பெயர் 3 முகம்.
பிரபலமான புள்ளிகள் நபர்களை பற்றி 3 க்ளூஸ் நம்ம கொடுப்போம். இந்த 3 க்ளூஸுமே உங்களுக்கு பஸரில் தான் வருது. ஓப்பன் டு ஆல் த டீம்ஸ். யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் பஸரை அழுத்தி நீங்கள் முயற்சி செய்யலாம். நம்ம முதல் நபரை பற்றி முதல் க்ளூ கொடுக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. வினாடி வினாவிலிருந்து விரிந்த சிறுவர் சாம்ராஜ்யம். A children's empire that started from a quiz contest. இல்லை, யாரும் முயற்சி செய்யவில்லை. இரண்டாவது க்ளூ. இந்திய புராணங்களை சித்திரமாக்கிய செல்ல மாமா. எஸ், மகாத்மா பாபா, சொல்லுங்க. Anand Pai. ஆனந்த் பாய். செல்ல மாமான்னு கூப்பிட்டேன், அதுக்கு பொருத்தமா எப்படி நீங்க ஆனந்த் பாய்னு சொல்றீங்க? இந்திய புராணங்கள்னால அமர் சித்திர கதாவா இருக்கும் அப்படின்னு இருக்கும்னு நினைச்சு சொன்னீங்க. ஆனந்த் பாய். ஆனந்த் பாய்க்கு செல்ல பேர் என்னன்னா அங்கிள் பாய் அப்படின்னு தான் குழந்தைங்களை அவரை கூப்பிடுவாங்க. அவர் தன்னுடைய எடிட்டோரியல்லே எல்லா காமிக்ஸ்லேயுமே வந்து அங்கிள் பாய் அப்படின்னு தான் எழுதுவார். அதனால தான் அவரை நாங்கள் செல்ல மாமான்னு சொல்லியிருந்தோம். சரியான விடை. வினாடி வினாவிலிருந்து விரிந்த சிறுவர் சாம்ராஜ்யம்னு சொன்னேன். என்னன்னா ஆனந்த் பாய் வந்து அப்போ புத்தக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார். ஆனந்த் பாய் அப்போ வந்து ஒரு டிவியில் ஒரு குவிஸ் காம்படிஷன் பார்த்துருக்காரு. தூர்தர்ஷனில் ஒரு குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் குவிஸ் கான்டெஸ்ட் பார்த்தபோது அதில் அந்த குழந்தைகள்லாம் வந்து கிரேக்க புராணங்கள், ரோமானிய கதைகள், இதிலெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்களாம். ஆனால் இந்திய சுதந்திர வீரர்கள், இந்திய கடவுள்கள், இந்திய புராணங்கள், இதை பற்றிலாம் அந்த குழந்தைங்களுக்கு பதில் தெரியலையாம். அதை பார்த்ததும் அவர் நொந்து போய் நம்ம பசங்களுக்கு நம்ம இந்தியாவை பற்றி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்தியாவை பற்றி அழகழகான சித்திரக்கதைகளை உருவாக்குற எண்ணம் அந்த டிவி ஷோவை பார்த்து தான், அந்த குவிஸ் ஷோவை பார்த்து தான் அவருக்கு வந்துதான். இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் படித்து வளரக்கூடிய ஒரு விஷயமா வளர்ந்துருக்கிறது அமர் சித்திரகதா. அந்த மாதிரி ஒரு சகாப்தம் ஆரம்பித்தது கூட ஒரு குவிஸ் ஷோலேருந்தாங்க. ஸோ இப்போ புரிஞ்சுதா? அதனால தான் ஒரு குவிஸ் ஷோலேருந்து ஆரம்பித்த ஒரு சில்ட்ரன்ஸ் எம்பையர் அப்படின்னு சொன்னோம். அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், சில்ட்ரன் மட்டும் இல்லாமல் நான் இந்த வயசுலேயும் நான் இப்போவும் வந்து அமர் சித்திரகதாவை அடிக்கடி ஏற்கனவே படிச்சிருந்தாலும் பல முறை நான் மறுபடி படிக்கிறேன். இட்ஸ் அ கிரேட் வே டு லேர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் மெத்தாலஜி. Today I got one Amar Chitra Katha for all semi-finalists. I gifted each of them one Amar Chitra Katha. ஓ அப்படியா? என்ன டைட்டில் கிடைச்சது உங்களுக்குலாம்? For us it was Tamil Classics. உங்களுக்கு? Freedom Fighters, Great Freedom Fighters. சூப்பர். உங்களுக்கு? We didn't open it yet. இன்னும் திறந்து பார்க்கல. நீங்க? சேம். We also didn't open. நீங்கள் திறந்தே பார்க்கல. அமர் சித்திரகதாவை திறந்து கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் தான் பதில் சொல்லியிருக்கீங்க. பார்த்தீங்களா? சரி, இரண்டாவது கேள்விக்கு போவோம். இரண்டாவது கேள்வி திரையில். முதல் க்ளூ. நான் துணிந்தவள் என்று சொல்லும் இவருக்கு எதுவும் முடியும். இது வந்து ஆங்கிலத்தில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புலப்படலாம் ஆன்சர். நான் துணிந்தவள் என்று சொல்லும் இவருக்கு எதுவும் முடியும். இல்லை, யாருமே இதை வந்து முயற்சி செய்யலை. அடுத்த க்ளூ. சிறையிலும் சீர்திருத்தம் இவரது சாதனை. எஸ், செயின்ட் பேட்ரிக். கிரண் பேடி என்பது மிக சரியான விடை. நீங்கள் இரண்டாவது க்ளூவில் சொன்னதுனால உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வந்தது. இப்போ மூணாவது கேள்வி, முதல் க்ளூ. அனில் அம்பானியுடன் கைகோர்த்தது இவரது அமெரிக்க கனவு தொழிற்சாலை. எஸ், மகாத்மா பாபா. ட்ரீம் ஒர்க்ஸ். சி, இது வந்து 3 முகம் ரவுண்ட். இதில் எல்லா விடைகளுமே நபர்கள், மனிதர்கள். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி பேரை சொல்லியிருக்கீங்க, பட் நீங்கள் சொன்னது கரெக்டு, ட்ரீம் ஒர்க்ஸ். ஆனால் நாங்கள் கேட்குறது புள்ளிகளை, நபர்களை, முகத்தை, கம்பெனி பேரை இல்லை. இரண்டாவது க்ளூ. அன்றைய டைனோசார்கள் இன்றைய திரையில். செயின்ட் பேட்ரிக், நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல் குழுவிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸரை வேகமாக அழுத்தலை. அவங்களுக்கு முன்னாடி மகாத்மா பாபா பஸ்ஸரை அழுத்திட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ரெண்டாவது குழு நான் சொல்லவே இல்லை, பஸ்ஸரை அமுத்தி வச்சுட்டாங்க.
நான் க்ளூ சொல்லலையோ இல்லையோ ஈஸ்வருக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னு சொல்லிடணும். அது தவறான விடை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரியான விடை. இன்னும் 2 கேள்வி பாக்கி இருக்கு. பட் இங்கே அதுக்குள்ளேயே டீம்ஸ் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் வந்து பஸ்ஸர் கோணலா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் மூலமாக நம்ம பதில் சொல்லுவோம். முதல்ல கேள்விகளை பார்ப்போம். உங்களுடைய அடுத்த முகம் கவனமாக கேளுங்க. கம்பெனி பேர் கிடையாது, ஊர் பேர் கிடையாது, அந்த மனிதர்களுடைய பெயர் தான். ஹாக்கி தந்தைக்கும் பாஸ்கெட் பால் தாய்க்கும் மரிஷி வித்யாமந்தர் லியாண்டர் பேஸ். சரி, நான் முதல்ல கேள்வியை சொல்கிறேன். ஹாக்கி தந்தைக்கும் பாஸ்கெட் பால் தாய்க்கும் ஒரு டென்னிஸ் வாரிசு, இதுதான் முதல் க்ளூ. நான் அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மரிஷி வித்யாமந்திரில் அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. லியாண்டர் பேஸ்னு சொன்னது சரியான விடை. நமது இந்த சுற்றின் 3 முகம் சுற்றின் கடைசி கேள்வி. 4 பில்லியன் பிரதிகள் விற்ற துப்பறியும் கதைகளின் ராணி. SBOA. அகதா கிறிஸ்டி. நீங்க யோசிச்சதும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், ஆனா ஞாபகம் வந்துடுச்சு. அகதா கிறிஸ்டி சரியான விடை. சரி, இப்போ இந்த சுற்று முடிஞ்சு போச்சு. எல்லாருடைய பஸ்ஸஸும் வேலை செய்துங்கிறதை எல்லாருமே பதில் சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் பதில் வந்து பின்னடைவாக அமைஞ்சு போச்சு. அதனால் இப்போ வந்து மதிப்பெண்களை பார்க்கும்பொழுது மரிஷி வித்யாமந்தர் நீங்கள் 35 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இட்ஸ் 2 சுற்றுல அவ்வளோ எடுக்கிறதுங்கிறது வெரி குட் ஸ்கோர். நீங்கள் உங்களுடைய இலக்கான 80 மதிப்பெண்களை நோக்கி நல்லா பயணிச்சிட்ருக்கீங்க. மாத்மா பாபா நீங்கள் 10 பாயிண்ட்ஸோடு இருந்தீங்க. இப்போ வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் மனம் தளர தேவையில்லை. செயின்ட் பேட்ரிக், உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் இருக்குது. 25 மதிப்பெண்களோட SBOA ஸ்கூல், அவங்களும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. மதிப்பெண்கள் வந்து இப்போ நீங்கள் 50, எல்லாருமே வந்து அந்த 50 தொட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும்.